ஸோ வெல்கம் பேக் டு டேங்கி டிபேட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட், பட் தேர் இஸ் ஒன்லி ஒன் பிளாக். ஸோ ஒன் பிளாக் என் தம்பி கொடுத்தா விளையாட போகிறேன். என் தம்பி இன்னும் கனெக்ட் ஏன்னா இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி அணைச்சலாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ என் தம்பி உள்ளே வந்துட்டான். கீழே என்ன இருக்குன்னு பார்த்துருவா. ஓகே, என் தம்பி கீழே அனுப்பிச்சி வச்சாச்சு. இப்போ நான் எதுக்கு கீழே போனேன் எனக்கு தெரியல, காப்பாற்றுங்க. ஓகே, நம்ம வந்தோடனே என்னமோ காமிச்சிச்சு, பட் நான் செத்து போயிட்டேன். ஓகே, பிளாக் கிடச்சிருக்கடா உனக்கு. சரி, ஓகே, நாங்கள் 2 பேரும் விழுந்து விளையாண்டுட்ருக்கோம். என்ன தெரியல, என் தம்பியை தள்ளி விட்டு நான் இன்னொரு மைண்ட் பண்ண போகிறேன். ஒன்று முழுதலி ஃபஸ்ட் லேண்ட் கைட் பண்ண அங்கேயேறா. ரீஸ்பான் கொடுக்காதனா கீழே கடுறா. ரீஸ்பான் கொடுக்காத தெரிலையே. ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு இப்போ வாடா தண்டிக்கு. இப்போ வாடா, இப்போ தானே கரெக்டாகவே இருக்குது பேர். ஐயோ, ஆக்சுவலி ஓகே, நம்ம வுட்டை ப்ளேஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வுட்டை ப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு 1 பிளாக், அதே இப்படி ப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 பிளாக். ஸ்பாயிட்டியாடா. சரிண்ணா, நான் கீழே விழுந்து விளையாண்டுட்ருக்கேன். ஓகே, என் தம்பி விழுந்து விளையாண்டுட்டு மறுபடியும் விழுந்துட்டான். ஓகே ஃபைன், நம்ம மைண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ஆட ரோசா பூ ஏன்டா எனக்கெல்லாம் கொடுத்துட்டு. டேய், நம்ம கீழே விழுந்தா நம்ம கிட்ட லூட்டு போகும்டா. லூட்டு போயிடாத ப்ளீஸ். போயிடுச்சுடா. ஹோலி குவாப் ஓடுறா. ஓகே, நான் லூட்டு போவேன்னு பார்க்கல, பட் லூட்டு போகுது. ஸோ நம்ம வந்து சாவாமல் இருக்கணும். இன்வெர்ட்லாம் நான் தெரியாமல் செஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எங்கிட்ட இருந்த எல்லாம் உள்ளே நிறைய லூட் இருந்துச்சுடா. சோடு செஸ்ட்டு தான், அதெல்லாம் போவிக்கணும். இந்த செஸ்ட்டு யூஸ் ஆகிருக்கு போடா குட்டி மண்டையா. ஓகே, நம்ம அடிச்சுக்கூடாது தண்டி. நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், நம்ம அடிக்கக்கூடாது. புரியுதா? அடிச்சுக்காத. அடிக்காதடா. நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். நீ செஸ்ட்டை ஓட சொல்கிறேன். செஸ்ட்டை உடச்சு அதுக்குள்ளே இருக்க லூட் எடுத்துகிட்டு கீழே விழுந்துரு. அது பூ தான், அதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு ஐடென்டி உடைக்க நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்து கீழே போ. செஸ்ட் பரவாயில்ல, நம்ம செஸ்ட் முக்கியம் இல்லை. ஸோ பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். 4 பிளாக் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி கீப் இன்வென்ட்ரி வந்து ஆன் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் எப்படி ஃபைனலி ஆன் பண்ணிட்டு வரோன்னு சொன்னோன்னே இந்த தம்பி அடிச்சு விட்டான். ஸோ பரவாயில்ல, எதாண்டிக்கு அடிக்காத. ஸோ நம்ம வந்து சாரா ஓகே, நம்ம சின்சியரிட்டியாக இருக்கணும். சின்சியாரிட்டி தண்டி, சின்சியாரிட்டி. எனக்கு ஒன்று தான் புரியல. நான் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என் தம்பிக்கு சம்மந்தமே நான் பிளாக் சரிட்டு இருக்கு. அப்படியே அந்த ரைட் அடிக்காதரா. அப்படியே ரைட் கார்னர் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பிளாக் மைண்ட் பண்ணேன். என் தம்பிக்கு 2, எனக்கு 2 ஏறுது. நீ தான் மைண்டே பண்ணலையாடா. ஓகே, எனிவேஸ் 8 பிளாக் கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு 8 பிளாக்கை போட்டலாம். டிசைன் மாதிரி கொண்டு போகலாமா என்ன? வேணாம்ல, சும்மா இப்போதைக்கு நான் பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் மட்டும் பண்ண போகிறோம். நாங்கள் பேஸை இப்படி எப்போடா டிசைன்லாம் நாங்கள் பேஸை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட ஒரே ஒரு மரம் இருக்குது. அதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன். நீ மைண்ட் பண்ணிட்டேன்னு அதை வச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போதைக்கு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிளை வச்சு எதுக்குங்க வைக்கலாம்னா இங்கே வைக்க போகிறேன். நான் கிராஃப்டிங் வேணாம், இங்கே வேணாம். இங்கே வச்சா எனக்கு ஏன்னா அப்படியே ஓரத்தில் இருக்க மாதிரி பயமாக இருக்குது. நம்ம வந்து பயங்கரமாக அப்கிரேட் பண்ணணும் நம்மளோட இடத்த. கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குல்ல, கிராஃப்டிங் டேபிள் அப்படியே பக்கத்து பிளாக் தான் நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய பிளாக்கு. ப்ளஸ் இந்த மைண்ட் பண்ணுறதெல்லாம் கீழே போகுதுடா. புரியுதா? மைண்ட் பண்ணுறதுலாம் அப்படியே கீழே போயிடுது. இப்போ நீ அது மேலே நின்றுட்டு மைண்ட் பண்ண கீழே போயிடுவேன். பாரு, நான் மைண்ட் பண்ணுறேன். உனக்கு சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்டா. வேறு கீழே போயிட்டேன் பேருண்ணா. அதுதான் அது மேலே நின்றுட்டு நம்ம மைண்ட் பண்ணோம்னா நம்ம சம்மந்தமே இல்லாமல் கீழே போயிடுறோம். அது ஏன்னே எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டு நம்மளுக்கு இந்த தண்ணி கரைச்சி வச்சுக்கோ. தண்ணி கிடச்சிச்சுன்னா சரி நம்ம பிளாக் பண்ணி மாடு. ஏம்மா அடிக்காதரா மாடை வளர்த்தலாம். தண்டிக்கு அடிக்காத.
ஹாய் மாடு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னோட ஃப்ரெண்டு யாரா வந்திருக்காங்களா? ஏ ஃப்ரெண்டு வந்திருக்குடா. கோழி. என்னடா இத்தினுண்டா இருக்குது கோழி? ஹாய் கோழிக்கு போகும்போது நீ கீழே போல. ஓகே ஃபைன். இது வேற மாதிரி இருக்குடா. மாடு குட்டி போட்டால் மாடு குட்டி தானே வரும், கண்ணு தானே வரும். எப்படி கோழி வரும் சம்மந்தமே இல்லாமல்? ஏன்டா 2 பேரும் இப்போ இப்படி என்ன பார்த்துருக்குறீங்க 2 பேரும் இப்படி? கோழி மாடு இங்கே பாடுறாடி. இந்த கோழி இப்படி மாடை கொல்ல வேணாம்டா. நம்ம எப்படியோ அடிச்சு அதுக்கிட்ட இருக்கு கறி எடுக்கலாமா? இல்லைன்னா பண்ண வேணாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற மாடு அடிச்சா எது கோழி போய் விழுந்துச்சுப்ப? கோழி பறந்து மேலே வாடா. கோழி கூட அடிச்சிடா. ஐயோ கோழி மேலேயே இருக்குதுடா. கோழி பறக்கிற பவர் இருக்குல்ல, பறந்து மேலாம் வர முடியாதா? அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது ஒரே இடத்துல. ஓகே வேணாம். உங்களோட மைண்ட் பண்ண பிளாக்ஸ் நான் எங்கிட்ட கொடு. பிளாக்ஸே அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வுட்டு மைண்ட் வேஸ்ட் பண்ணாது. எங்கிட்ட வுட்டெல்லாம் எங்கிட்ட கொடு. நான் வாங்கிக்கிறேன். இல்லை அதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதையும் கூட அந்த வுட்டை கொடு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஃபென்ஸ் செய்ய போகிறேன். ஃபென்ஸ் செஞ்சு இந்த மாடை ஒரு இடத்துல நம்ம வந்து கட்டி வைக்க போகிறோம். கட்டி வச்சு நம்ம இந்த மாடை வந்து பத்திரமா வளர்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு உயிரினம். அப்போ கோழி கேட்கலாம், கோழிலாம் வேணும் நம்மளுக்கு. அது அங்கே ஓடி போயிடும். அது கீழே போயிடுச்சு, நம்ம பார்த்துக்கலாம் அதை. கீழே போயிட்டு. ஓகே மழை பெய்யுது. மாடுக்கு சளி பிடிச்சிட போது. நம்ம அதுக்குள்ளே செஞ்சு எப்படியாவது ரெடி பண்ணி விட்டுறலாம். எங்கடா ஃபென்ஸ் எப்படா செய்யணும் முதல்ல? ஃபென்ஸ்னா வாட பாவி. குச்சி வேணும். இடியா அடிக்குது. 3 செஞ்சுருக்கேன். 3 வருஷம் அடிக்குது. மாடு கொஞ்சம் அது டெட் ரயில் இல்லைடா. மாடு கொஞ்சம் அப்படி போ. அப்படி அங்கேயும் இல்லை, பக்காவாக ரெடி பண்ணி மைண்ட் பண்ணுற எல்லாத்தையும் அப்படியே உடச்சு விட்டே இருக்கும். செஸ்ட்டை உடச்சிடாது. செஸ்ட் வேணும் நம்மளுக்கு. செஸ்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீ கீழே குடிச்சிடு. ஓகே என் தம்பி பாய். ஓகே அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க. இல்லை நீ வந்து செஸ்ட்டை மட்டும் எடு சொல்கிறேன். செஸ்ட்டை எடுத்துட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுனா இது பண்ணிடு. அது என்னது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது வேணும். அப்புறம் இது எதுடா செஸ்ட். ஓகே நான் செஸ்ட்டை எடுத்துக்கிறேன். நீ என்ன பண்ணா இப்போ மறுபடியும் மைண்ட் பண்ணிட்டே இரு. உங்களோட அந்த பூலாம் கிடச்சி விட்டுலாம். அந்த பூலை எடுத்து கீழே தான் போடாத. அந்த பூ எடுத்து கீழே குச்சிரு காணாம. கீப் பண்ண வேண்டி இருக்குல்ல. ஓகே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நம்ம இந்த வீடியோ வெயிட் பண்ணுறோம். இந்த பிளாக் கொஞ்சம் அதிகமாக்கணும்டா. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நம்ம மாடு கீழே கட்ட முடியும். மாடை வந்து நம்ம இந்த எபிசோட் முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாடை மட்டும் கொண்டுறவே கூடாது. ஓகே மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 6 எப்போன்னு கேட்டால் அது வரும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு அங்கே வச்ச இது இருக்கட்டும் தான். நேரம் என்ன பண்ண போகிறோன்னா என்கிட்ட இது இருக்குது, சவல் இருக்குது. வெயிட் பண்ண என்ன இருக்குது பக்கத்தில் வந்து ஸ்கெல்டனாவா? ஸ்கெலிட்டன் தான் அது யாரு? நீயாடா அம்புக்குடி. பாய் மாடு இருக்குடா மாடு. ஏய் இந்த கோழியை போடுறா இன்னும் போகிறதுக்கிட்டு இருக்குது. எனக்கு தள்ளு வெயிட் செகண்ட். நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இடத்துக்கு? சுச்சு இங்கே போய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நம்ம இடத்த போகிறேன். நான் எப்படி ஆக்கி வச்சிருக்கேன்னு இங்கே பாடுற தண்டிக்கு நம்ம இடம் நல்லா இருக்கு இப்போ பார்க்க. மாடு கீழே போனோன்னா உனக்கு அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கா வைக்கிட்டேன்னா நம்ம இடத்த. இந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் பார்க்க. விடக்கூடாது மைண்ட் பண்ணுறா. இது இந்த வுட்டு ஸ்டிக்ஸு அது எப்படி இந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்? அது எப்படி இருக்கலாம்? விட மாட்டேண்ணா கம்மன். அப்போ வெயிட் பண்ணுற தண்டிக்கா அந்த இடத்து மட்டும் மைண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ தள்ளு. நம்ம அந்த இது நம்ம மைண்ட் பண்ணுவோம்ல அதை சுற்றி மட்டும் இந்த வுட்டன் பிளாக்ஸ் போடலாம். அப்படி தெரியும் நம்மளுக்கு எதை மைண்ட் பண்ணணும்னு தெரியும். குறுக்க நிற்க கூடாது. இதுதான் சொல்லணும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வுட்டன் பிளாங்க் வேணும். ஒரு மரம் இந்த அசிடியா மரம் தான் வேணுது. இது ஏதோ ஒரு பயம் மரம். அந்த பயம் மரம் வச்சது தான் அது கரெக்டாக இருக்குது. இப்போ உனக்கு கிடச்சிச்சுல ஒரு மரம். அந்த மரத்தை கூட என்கிட்ட அந்த ஏதோ ஒரு மரத்தை கொடு. இன்னொரு மரம் ஒரு ஆரஞ்சு கலர் மரத்தை கொடுறா.
நைட் ஆயிடுச்சு, எனக்கு நைட் ஆனாலும் பிடிக்காது, கண்ணே தெரியாது. ஓகே கிடச்சிருச்சு. ஓகே பக்கா. இதை சுற்றி மட்டும் நம்ம மைண்ட் பண்ணிக்கணும், வேற எங்கேயும் மைண்ட் கூடாது. நான் தெரியாமல் மைண்ட் பண்ணி கீழே விழுந்துருவோம் அப்போ நம்ம ஓட்டையில். ஓகே போட்டு செம்மையாக இருக்குடா பார்க்கவே. ரொம்ப நல்லா இருக்குடா பார்க்க. ஷவலை வச்சு பண்ணி பாரு, எப்பயும் கூட நல்லா இருக்குதானே இப்போ பார்க்க. இந்த வில்லேஜில் தான் இப்படி தான்டா இருக்கும், வில்லேஜ் ஃபுல்லாக. மைண்ட் பண்ணுறா. ஐயோ ஷவல் உடஞ்சிருச்சு. ஷவலை செஞ்சிடலாம். ஷவல் நல்லா இருக்கு. டேய் யாரா நீ? ஸ்லைம் மண்டையா? கீழே விழுவிடா ஸ்லைம் மண்டையா. இவனுங்க யாரா இவனுங்க? டேய் நம்ம கூட ஆடு ஃப்ரெண்ட் வந்திருக்காண்டா. ஆடையும் கொண்டுறக்கூடாது நம்ம. ஆடு வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இவனுங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா, அதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இரு நீ. இது என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இது ரெண்டையும் எடுத்து ஒரே இடத்துல போட்டு விட்லாமா? இல்லை வேணாம், தனித்தனியாக இடம் போடலாமா, ஒரே இடத்துல போட்டு விடலாமா? இதுதான் இங்கே ஒரு கலர் இருந்துச்சு. இங்கே ஒன்று போடுறேன். இந்த பிளாக். டேய் மாடு குட்டிடா. மகேந்திரன்டா, டேய் மாடு குட்டிடா. மாடு கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு கண்ணுக்குட்டி? டேய் அட பாவி, கண்ணுக்குட்டியை கொட்டியடா நீ. உன்னை விட மாட்டேன்டா நீ. ஓடுறா கீழே. கண்ணுக்குட்டி குதிச்சுனால மாடு குதிச்சுன்னு நினச்சேன். இல்லை கண்ணுக்குட்டியே செத்துருச்சு. நீ அப்போ நீ எதுக்கு உயிரோடு இருக்க? அப்போ கீழே போ. நம்ம ஆடை வளர்த்திக்கலாம். ஆடை கொள்றாத, கீழே போ. நீ அன்னைக்கு ஆடை கொல்ல வேணாண்டா, இன்னைக்கு ஆடை கொல்ல வேணாம். மாடு முன்னும் இருக்கட்டும், நல்லா இருக்கு. ஆடு கீழே போயிடாது. ஆடு கீழே போயிடாது. கீழே போகாது. அது செஸ்ட்டில் உனக்கு கிடைக்கிற லூட்டில் செஸ்ட்டில் போட்டு நான் எடுத்து வச்சு போடுறேன். நீ கிடைக்கிற லூட் எடுத்து செஸ்ட்டில் மட்டும் போடுறா. செஸ்ட்டில் மட்டும் போடு. நீ இந்த மலை எப்படா நிற்கும்? கண்ணே மலை இருக்குடா ஒரு மாதிரி. சாரா தெரியாம இதை போட்டேன்டா ஃபுல்லாக. ஓகே நம்ம இதையும் மைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் கீழே போயிடுச்சு. அடி ஓகே நான் மைண்ட் பண்ண எல்லா பிளாக்ஸும் காணாம போயிடுச்சு. சைலன்ஸ் போ. டிக்கிட்டா போட சம்மடா. இது இந்த பிளாக் யார் போட்டாங்க? நீ இதெல்லாம் போடாதடா. நீ செஸ்ட்டில் மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம இந்த வீடெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் தான் பண்ண போகிறோம். ஆடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ல, ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுனா அவ்வளோதான், நானே தள்ளி விட்ருவேன். அங்கேயே கடை பண்ணி தள்ளுறோம். பண்ணி இருக்கட்டும். இவனுங்க 3 பேர் வச்சு தான் நம்ம வாழ்த்த போகிறோம். நம்மளுக்கு வந்து எப்போ உணவு பற்றாக்குறைவாதோ அப்போ அடிச்சு சாப்பிட்டுக்கலாம். பற்றாக்குறை வர இல்லைன்னா இவனுங்க அப்படியே வளர்த்துவோம். எனக்கு இவனுங்க 3 பேரில் யாரை பிடிச்சிக்கணா? கோழி பிடிக்கல, கீழே போ. கோழி பறக்குது. பறந்து போ. நான் வச்சுரு, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். பூலாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். அது மீதி எல்லாத்தையும் எடுத்து நான் டிசைன் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஆடு கொஞ்சம் தள்ளு போடு. பம்ப்கின் மண்டையாடா போடு. பயங்கரமாக இருக்கா நம்ம வீடு, பார்க்க பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கிட்டு இந்த மாதிரி வெட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறா. ஒரே லென்த்தை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஸ்கெலிட்டன் ஆடத்தல்லன்னா ஒன்று அவ்வளோதான். கீழே போடா. ஸ்கெலிட்டன் வேறு அப்பப்போ ஸ்பான் ஆகி டென்ஷன் நிறுத்திட்டு இருக்கானுங்க நம்மளை. இப்போ நான் என்ன பண்ண 198 பிளாக்ஸ் மைண்ட் பண்ணியிருக்கோம். 100 வாய் வேற சொல்ல வரல எனக்கு. ஓகே 212னா அதில் வந்து ஒரு பிளாக் மைண்ட் பண்ண இல்லை 2 ஏறுது அப்படின்னா 212 பாதி. என்ன சொன்ன? வெயிட் பண்ணுறா. இங்கே பாரு, குட்டி ரேபிட். ரேபிட் ஓடாதரா. ரேபிட் மண்டையா ஓடாதரா. இங்கடா ஓடாதுன்னு சொன்னேன். கீழே போயிடுச்சு. கீழே தான் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? நம்மளுக்கு ஆடு பண்ண. இங்கே பாரு மாடு பண்ண. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசுறதுக்கு அது இவங்களாம் இருக்கானுங்களா சந்தோஷப்படுறா. ஏன்டா இப்படி பண்ணுற? இருக்கட்டும் பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா விட்டு பிளாங்க் செஞ்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதவே பண்ணிடுறேன். சரியா? இங்கே போய்ட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடலாம். அடைச்சி வச்சிட்டா அவனால வெளியே வர முடியாதுல்ல. எப்படியே மூளை. இதுக்கு பேர் தான் அல்ட்ரா மேக்ஸ் இன்ஸ்டிக் ப்ரோ மூளைன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு இது 1 2 இது 1. ஓகே ஆடு எல்லாத்தையும் பிடிச்சி ஒன்றா போகிறேன்.
அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு பிளாக்கை வச்சு விடணும். பிளாக்கை வச்சு விட்டுட்டு சுற்றி இப்படி 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 டேய் பத்தலடா இதுக்கு அடுத்து போடு. 1 2 3 4 போடு 4 5 ஆடுறா. டேய் வெயிட் பண்ணுறா, நம்ம ஆடெலாம் வளர்த்துவான். அந்த ஆடை வச்சு பெட்டு செஞ்சு இந்த மாதிரி நைட்லாம் நம்ம கடந்துடலாம் ஈஸியாக. கொன்றாத ஆடை வெயிட் பண்ண சொல்கிறது கேளு. ஆடு கீழே வந்துடக்கூடாது. ஆடு 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 எனக்கு சிக்கன வெள்ளை ஆடு. ஓகே அடி கொண்டுடா ஃபஸ்ட்டு ஊழு. ஐயோ என்ன ஒரே ஒரு வெள்ளை ஆடு இருக்கு. டே ஏன்னா இது ரொம்ப தண்ணி நம்மளுக்கு வேணும். தண்ணி 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 எங்க எங்கட வை கீழே வைடா. அதான் செஸ்ட்ல வீடு எடுத்துக்கிறேன். செஸ்ட்ல வைடா. செஸ்ட்ல வை. எங்க வைக்கல நீ வைக்கல வேணும்னே சொல்ல. எந்த செஸ்லடா வச்சிருக்கு? அந்த செஸ்ல வச்சிருக்கியாடா? அப்படியே அந்த நம்மளுக்கு இங்கே பாரு இதுவும் வாட்டர் கொடுக்கும்டா நம்மளுக்கு. ஐஸ் பேர் நீ இதை வச்சு ஏதோ பண்ணால் வாட்டர் கொடுக்கும். நான் மறந்துடுச்சு எனக்கு. இங்கே போடாதுன்னு சொன்னால் ஏன்டா போட்டு வச்சிருக்க? இந்த இடத்துல போடாதா? அதான் எவ்வளோ பேர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. நம்ம லென்த் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எங்கே நீ நல்ல இந்த மாதிரி போடுன்னு சொல்கிறேன். ஓகே நம்ம ஃபார்ம் ஒரு பில் பண்ணியாச்சும் சொல்ல வந்து கீழே வந்துட்டான். ஓகே பரவாயில்ல. நம்ம வெயிட் பண்ணுறா. நான் ஆடெல்லாம் இப்போ கொண்டு வேண்டாம் எல்லா ஆடையும். நீ கொல்லாத நீ எப்படி கொல்லுவேன்னு எனக்கு தெரியும். கீழே போ வச்சுருவீங்க. மெதுவாக பார்த்து பொறுமையாக கொல்லணும். இந்த இடத்துல வச்சு கொள்ளணும். 2 நான் பண்ணியை மட்டும் வச்சுக்க போகிறேன். நீங்கள் எந்த ஆடும் வேணாம். எப்படியாவது ஒரு 2 பெட்டு செஞ்சுட்டோம் வச்சுக்கோ. இந்த மாதிரி நைட்டெல்லாம் நம்ம ஈஸியாக கணத்துடலாம். நீ மைண்ட் பண்ணிட்டேடுறா. நம்மளுக்கு நிறைய ஆடு வர அது எல்லாத்தையும் நான் அடிச்சு நீ மைண்ட் பண்ண. நான் ஆடு வர அண்டர் கிரவுண்டு. நம்மளுக்கு லெவல் 10 லெவல் இருக்குடா. இப்போ தானே நம்ம 2வது லெவலே வரும். ஹோலும் டேப் இனிமேல் வர்றது அண்டர் கிரவுண்டு கோடு அந்த மாதிரி வரும். நான் எப்படி கையில் மைண்ட் பண்ண முடியும்? குட்டி பையிலே செஸ்ட்டு கொடு என்கிட்ட. ஒரு அங்கே வைக்க சொன்னாடா. நானே மைண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளால அப்படி பண்ண முடியாதுடா. நம்ம கையில் உடச்சா எப்படிடா வரும்? பிக்காக்ஸ் வச்சு உடைக்கணும்டா இதெல்லாம். ஸ்டோன் வருதுடா. ஸ்டோனு நீ மைண்ட் பண்ணுற. நீ என்ன பண்ணா ஆடெல்லாம் பொறுமையாக கொண்டுட்டு கோடு அயன்லாம் வருமா அதில்? அயன் வரும். அயன்ரா நீ வெயிட் பண்ணுறா. அயனுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் அந்த அதுக்கு ஸ்டோன் கொடு. ஸ்டோனை கொடுறா. எல்லாத்தையும் கொண்டுடலாமா? போதும்டா. பண்ணி முட்டிட்டு கொடுண்டா. நீயும் கீழே போயிரு. இவன் பாருங்க. சரி எனக்கு கொடுறாத. நம்ம போட்டு நம்மளுக்கு அயன்லாம் கிடைக்க போகுது. செம்ம. நம்ம ஒரு ஆளுக்கு அப்கிரேட் போடுறா. எனக்கு அந்த ஒன்று தானே வேணும். 1 இருந்துச்சுன்னா போதும்டா. போடுறா. ஓகே போட்டான். இப்போ நான் பட்டுன்னு போயிட்டு ஃபஸ்ட் அயன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு போட்டே. நீ வராது. நீ போயிட்டு நீ நம்ம வீடை அப்கிரேட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு பிளாக் தான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணலாம். இந்த போடுறேன் பேர் தான் வச்சுக்கோ. இது ஊழு போடல உனக்கு. இது வச்சுக்கோ. இது வச்சுக்கோ. இது வச்சுக்கோ. இருக்கு பாடுறா. 2 வச்சிருக்கேன் பாடுறா. இது எடுத்து 4 ஆயிக்கோ. நான் மற்றெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் நம்மளுக்கு மரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வரும் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஓகே போட்டு நம்ம லெவல் அது அந்த உங்களோட 3 வீட்டு இருக்குல்லடா. அந்த வீட்டு பிளாங்க் ஆக்குடா. என் தம்பிக்கு மைண்ட் கிராஃப்ட் விளையாட தெரியாது போல. அதுதான் கீழே போ. சிக்கன் இப்போ ஒரு பாட்டு ப்ளஸ் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. சிக்கன் பனானா அப்படின்னு ஒரு பாட்டு. செம்ம காமெடியான பாட்டு. எனக்கு அந்த பாட்டு ரியலி பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் பனானா அப்படின்னு செம்மையாக இருந்துச்சு. ஓகே நம்ம போடு. நிறையா வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. கீப் ஆன் மைனிங். அயனுக்கு மட்டும் நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துக்கணும் போல. கிராஸ் பிளாக்கும் வுட் பிளாக்கும் வருதுடா அப்பப்போ. பட் நிறையா வருது வந்து ஸ்டோன் பிளாக்ஸ் தான் நிறையா வருது. அடுத்த பயம் என்னவா இருக்கும்? அடுத்து டைமண்ட்ஸ்லாம் வர்ற இதுவாக இருக்குமோ?
இப்போதைக்கு நம்மளுக்கு அயனு கோல் ஸ்டோன் பிளாக்கு அது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பிளாக்ஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த தடவை வர்றது வந்து வேற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த தடவை டைமண்டு அந்த ஒரு இன்னொரு பிளாக் இருக்கும்ல, இந்த ஸ்டோன்லேயே கருப்பு ஸ்டோன் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வரதில் அது வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு 3 அயன் இருக்கு. ஓ இருக்கா 3 அயன் செம்ம. இப்போ இருக்கிறதுக்கு ஃபர்னான்ஸ் ஓ எல்லாமே ஓகே. இப்போ நம்ம இதை போடக்கூடாதுடா, இதை மைண்ட் பண்ணி விட்டு பிளாங்காக போடணும். உனக்கு பாரு காமி வெயிட் பண்ணு. என்னடா என் தம்பிக்கு மைண்ட் கேஃபே விளையாட தெரியல. ஏன் இப்போ என்னடா ஒரு மைண்ட் கேஃப் ப்ரோ பிளேயராடா நீ? ஏய் உட்டெல்லாம் காணாமல் போயிட்டு இருக்குடா. எடுக்காத நீ பக்கத்தில் வராதடா. டேய் தண்ணிக்கு அப்படி போடக்கூடாது. அந்த உட்டு இருக்குல்ல இந்த பிளாங்காக மாற்றி போடணும். இதுவே தெரியல உனக்கு. வேஸ்டடா நீ. அண்ணா பாரு எல்லாம் வேஸ்டடா. இந்தா இது 2 தான் இருக்குது. இது 2 பிளாங்காக மாற்றி போடுறா. தம்பிக்கு பிளாங்காக கூட மாற்ற தெரில. இது இப்படியா மாற்றி போடணுண்டா. இதுவே தெரியாமல் என்னடா நீ மைண்ட் கிராஃப்ட் விளையாடுற. இது எடுத்து போடுறா. அதை போட்டால் உனக்கு நான் அதுதான் அது அப்படி போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். வீடு மைண்ட் பண்ணுறேன் போட. ஐயா நம்மளுக்கு நிறைய வந்துருக்கு என்ன தெரியல. தள்ளுடா நீ. ஐயா நான் கடைசியாக தரேன் போ. தண்டிக்கு நான் மட்டும் தனியாக எடுத்துட்டு இருக்கேன். நீ போயிட்டு கொலா பண்ணாத. கீப் பண்ண மாட்டேன். ஆன்ல இருக்குடா. சூப்பர் செஸ்டா. அது கொடு பிரிச்சு தர எல்லாருக்கும். உனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தியா? அந்த லக்கி செஸ்டில் கோல்டு ஈஸியாக மைண்ட் பண்ணிடலாம் நம்ம. போடு தண்டிக்கு. அடுத்த லெவல் எனக்கு அடுத்த லெவல் எப்போ வரும்னு இருக்கு. இதை வச்சு நான் ஈஸியாக எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிடுவேன் தெரியுமா? கோல்டு பிக்கேக் சொன்னால் அதுக்குள்ளே உடைய போதா? இப்போ தானே எடுத்தேன். அதை இப்போ தானே எடுத்தேன். ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு 2 டைமண்ட் கிடச்சிருக்கு. சொல்ல மறந்துட்டேன். அந்த சூப்பர் செஸ்ஸில் 2 டைமண்டு ஒன்னோட பிரிச்சலாம். அந்த பனியெல்லாம் கொண்டு வேலை எப்பயும் போல் பண்ணியக்குள்ள போ. இப்போ வந்து என் தம்பி மைனிங் பண்ணிட்டு நானும் போயிட்டு தெரியுமா? என்ன தெரியல ஏதோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கீழே விழுந்துட்டேன். காடை கொள்ளாத வெள்ளாட ஒரே ஒரு கரெக்டாக அடி வெள்ளாட. வெள்ளாடிக்கிட்ட போயிட்டு வெள்ளாட வெளியே போச்சு. சரி இப்போ இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? நான் இப்போ இருக்க உட்டு கோலெல்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்கு இதெல்லாம்? நீ தான் பண்ண தெரியும் எனக்கு. போடு வீணா. என் தம்பி எக்ஸ்பாண்டா பண்ணி வச்சிருக்கான். என்ன கொஞ்சம் மோசமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கான். ஆடு குடு. இந்த வில்லேஜில் இருக்க மாதிரி நல்லா இருக்கு இப்படி போட்டா. அது என்ன தெரியல. ஓ ஆடு சாமி நைஸ். வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபர்னான்ஸ் செய்ய போகிறேன். ஃபர்னான்ஸ் ஒன்று ஆடு என் கூடயே வந்துருச்சுடா. போட்டு எடுத்து நான் செத்துட்டேன். அடிக்காதடா. ஒரு அயன் எடுத்து போடுறே. ஒரு அயனை போடுற அப்பதானே மெல்ட் பண்ணாதானே யூஸே பண்ண முடியும். நான் பெல்ட் பண்ணிக்குவேன். எங்க நீ நல்லா மெல்ட் பண்ணுவேன். கூட கோலே இல்லை. முதல்ல இருக்கிற கோழி என்கிட்ட தான் இருக்குது. கோலே பிரிச்சுக்கலாமா? எப்படி பிரிச்சுக்கலாம்? ஆளுக்கு 3 போ. ஆளுக்கு 3 பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்போ உனக்கு எவ்வளோ இருக்கு? 6 அயன் கிடச்சிருக்கு. நான் 3 அயன் எடுத்துக்கிறேன். நீ 3 அயன். எனக்கு கோல்டு 2 மட்டும் கொடு. என்கிட்ட கோல்டு இல்லவே இல்லை. கட்சின்னு சொன்னேன். அது கோல்டு பிக்காக்ஸ். நான் இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்டா அடிக்கிறேன்? என்ன ஏன்டா அடிச்ச குட்டி பயலே? மீதி இருக்கிறதுல உனக்கு உங்ககிட்ட இருக்க ஒன்று இருக்குது. அதையும் போட்டுரு சரியா? எனக்கு 1 அதுதான்டா. உனக்கு 1 3. உனக்கு அதான் எனக்கு 3 தான் எடுத்துருக்கேன் நான். இது பேர் 3 தான் என்கிட்ட இருக்கு. உனக்கு 3 எனக்கு 3 கரெக்டு சரியா? இப்போ நான் ஒரு அயன் பிக்காக்ஸ் செய்ய போகிறேன். யாரும் ஃபோன் அடிக்கிறாங்க. கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அயன் பிக்காக்ஸ் பக்கத்துலையா? பத்தலையா? ஓ ஓகே. நம்ம மறுபடியும் கெப்ட் ஆன் மைனிங். யாரும் ஃபோன் அடிச்சு தள்ளுறா தண்டி தள்ளுறா. மைன் பண்ணுவோம். தண்டி கீழே போட அடிச்சுக்கூடாது. நம்ம என்னடா செகண்ட் லெவல் முடியவே மாட்டேங்குது.
ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு செஸ்ட்ல அந்த உட்டெல்லாம் வச்சிட்டல. மறந்துட்டேன். ஏய்டா. சரி வெயிட் பண்ணு. போட்டு நான் பயங்கரமாக ஒரு டீப் மைனிங் பண்ணிட்டு இருக்கேன். மைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். டேய் என்னடா வரவே மாட்டேங்குது. ஃபர்னான்ஸில் குச்சி என்ன செய்ய போற நீ? நான் ஒரு குச்சி செய்றேன். அது குச்சி வேணும் முதல்ல. ஏய் குச்சியே செய். தம்பி வந்து ஏய் குச்சியே செய்ய முடியல. குச்சி செய்யறதுக்கு மரம் வேணும். எவ்வளவு குச்சி? ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய கோல்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்டோன் பிளாக் எனக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டோன் பிளாக்கை வச்சு நீ ஃபுல்லாக கட்டுற தண்டிக்கு. நான் ஸ்டோன் பிளாக் நிறைய கொடுக்குறேன். கொஞ்சம் கொடுக்குறேன் உனக்கு ஸ்டோன் பிளாக். அதை வச்சு நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறியா? இந்தா கொடு, வெயிட் பண்ணி போடுறேன். போட்டு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட இது இருக்குது. இந்த இது இருக்கிற எல்லா பிளாக்கையும் வச்சு கட்டுறா. எது கரெக்டாக கட்டணும்லாம் இல்லை, இருக்கிற எல்லாத்தையும் வச்சு கட்டணும். புரியுதா? உட்டை மட்டும் இது ஆக்கி கட்டு. உட்டை மட்டும் இதை ஆக்கி காட்டு. இல்லவே இல்லடா. டேய் கொடுத்தேன்டா ஒரு உட்டு. ஒரே உட். அந்த உட்டை ஒரு 4 பிளாங்க் ஆக்கி செய். சரியா? வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் 2 செஸ்ட். அந்த ரெட் உட்டை பிளாங்க் ஆக்கி செய்டா. அப்படி பார்த்தா உனக்கு நிறைய வரும்ல பிளாங்க் ஆக்குனா. இந்த ரெண்டு உட்டை பிளாக் ஆனால் உனக்கு 8 பிளாக்ஸ் கிடைக்கும். நீ அதை 2 பிளாக்ல முடிச்சு விட்டுருப்பேன். உன்னை பற்றி தான் எனக்கு தெரியும். டே வெயிட் பண்ணுறா. இன்னும் ஒரே ஒரு வெள்ளை ஆடு கிடச்சி வச்சுக்கோ. நம்மளால பெட்டு செய்ய முடியும். அப்புறம் இந்த நைட்டெல்லாம் நம்ம ஈஸியாக கணதரலாம். அந்த மாடு எனக்கு வேறவே வரும். ஓகே நம்ம கெப்ட் ஆன் மைனிங். அளவே இல்லடா. டே நம்ம அடுத்ததுக்கு போயிட்டோம்டா. த கேவ்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம இனிமேல் வர்றதுக்கு எல்லாமே இந்த ஸ்கெலிட்டனு ஜாம்பி தான் வரும்னு நினைக்கிறேன். டே ரெஸ்டாரண்டா. ஓகே நான் சொன்னேன்ல இனிமேல் இதில் தான் டைமண்ட்ஸ் வரும். கோல்டு டைமண்ட்லாம் இதில் தான் வரும்னு நான் வரேன். கோல்டு வந்துருச்சு. இதில் என்னென்னமோ இருக்குது. உனக்கு வேணும்னா லூட்லாம் எடுத்துக்கூடா. இதில் இருக்க லூட்டு ஐ ரியலி டோன்ட் நீட் இட்ஸ். எடுத்துக்கூடா. இதெல்லாம் எடுத்துகிட்டு போடா. ஓகே நானே எடுத்துக்கிறேன். சாரி ஃபார் ரேஜ். நான் எடுத்து எல்லாத்தையும் செஸ்ட்டில் வச்சுறேன். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறங்களா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா பயங்கரமான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே இது இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட போகிறேன்னா இது என் தம்பி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு நிறைய நான் ஒரே ஒரு டைமண்ட் கிடச்சிச்சு நல்லாயிருக்கும். நான் பிக்காக்ஸ் செஞ்சுருவேன். அப்போ நம்மளுக்கு இன்னும் செம்ம யூஸாக இருக்கும். நம்மளுக்கு பிக்காக்ஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும். பிக்காக்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் அவ்வளோதான். நம்ம அடுத்ததுக்கு ஈஸியாக போயிடலாம். எனக்கு மாடு மட்டும் இருக்கிற எல்லா பிளாக்கையும் போட்டுவிட்டேன். நான் நீ உனக்கு பிளாக் எப்போ காலி ஆயிடுச்சு சொல்லு. நான் மறுபடியும் உனக்கு பிளாக் தரேன். சரியா? போடு சுருனா. டைமண்ட் கிடைக்க மாட்டேங்குதே. டைமண்ட் ஒரு டைமண்டாவது கடை. ப்ளீஸ் டைமண்ட்ரா. இப்போ தானே சொன்னேன் ப்ளீஸ் கேட்டு கடவுளே கொடுத்துட்டாரு போல நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்பைடரிங் கூட சேர்த்து கொடுத்துருக்கா. ஸ்பைடர் கீழே போ. அடுத்து ஹாய் குட்டி, நல்லா இருப்பியா? பை பிளாக் இல்லையா? போடுறேன். இருக்கு பேர் ஏற்கனவே அங்கே நிறைய பிளாக் படிச்சிருக்கேன். இருந்தாலும் நிறைய பிளாக் போடுறேன். ஜஸ்ட்டு ஃபுல்லாக போகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இப்போ என்னோட இவ்வளோ இது வருது நம்மளுக்கு. ஓகே நம்ம ஓரளவுக்கு நம்ம வீடியோ அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பரவாயில்லையே நைஸ். நான் டார்ச் லைட் ஒன்று வாங்கி எல்லா பக்கமும் வச்சு விட போகிறேன். ஒன்று நைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜாம்பிஸ் வேறு ஸ்பான் ஆகிட்டே இருக்கானுங்க. 1 2 3. ஓகே பக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த முக்கியமான மேட்ரு டைமண்ட் பிக்காக்ஸு போடே. அதுக்கு தண்ணி கூட விட்டுருக்காடா. அந்த ரெண்டு கூட எனக்கு இதை செய்யணும். எப்படியாது எங்கடா இருக்க? அந்த ரெண்டு உண்டை குடுறா. 2 உண்டை. 2 உண்டு. ஒன்று தான் கீழே போட்டுறதே என்கிட்ட தான். எனக்கு 1 போதும். டேய் நீயே எடுத்துடா. கீழே போடுறா. அது ஏன் தெரிய இருக்கிற எல்லா பண்ணியும் அது தள்ளி போயிரு. யார் எடுத்தா? டேய் நீ உட்காந்துருந்தா உனக்கு தானே வரும். நின்றுட்டு போடுறா. போடு. நான் டைமண்ட் பிக்காக் செஞ்சுட்டு வீடியோ முடிக்கலான்னு பார்க்குறேன் நானும். போடுறா. சரி விடு நானே எடுத்துக்கிறேன். போ
இது போகிறதுக்காக இவ்வளோ நேரம் என் தம்பிக்கு இது ஆயிடுச்சு நினைக்கிறேன். அந்த ஒரு பிளாங்கை நீயே எடுத்துக்கோ. டேய் அப்போ ஒரு பிளாங்க் அதெல்லாம். நான் 2 பிளாங்க் கேட்டேன். நான் ஒன்று தான் கேட்டேன். ஓகே ஃபைனலி டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. டேய் நான் இவ்வளோ நைஸ். இந்த ஒரு மாதிரி இருக்கிற பிளாக்ல எடுறா. இங்கே பாரு இந்த உட்டெல்லாம் அங்கங்கெல்லாம் இருக்கு பாரு, இந்த உட் அதெல்லாம் எடுத்து வை. இங்கே இருக்கிற உட் எடுறா. எங்கே போனேன்? கீழே போயிட்டியா? இங்கே இருக்க உட் எடு. தெரியாமல் போட்டுக்கலாம். அந்த உட் எடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே அயன்ஸ் உருகிட்டு இருக்கு. ஓகே பக்கா நினைக்கிறேன். நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டு இருக்கோம் நம்ம. நைஸ் நைஸ். நான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்மர் செய்ய போகிறேன். செஞ்சாச்சு. வெயிட் பண்ணுறேன். நானே இப்போ தானே ஃபர்ஸ்ட் ஆர்மர் செஞ்சுருக்கிறேன். ஓகே ஓகே நம்ம நீட்டாக ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து கேவ் வரைக்கும் போயிட்டு நம்ம அந்த வீடியோவை முடிச்சிருப்போம். ப்ளஸ் நம்மளோட ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே டைமண்ட் பிக்காக்ஸு அயன் பிக்காக்ஸு அது இதுன்னு வாட்டர் நிறையா கிடச்சி ஒரு லெகின் செஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம ஒரு இது ஆகிருப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் a big bye to all of you guys. Bye.